என்ன பண்ணுறாரு, காவேரி பின்னாடியே போகிறாரு. காவேரி பயமுறுத்துற மாதிரி பண்ணுறாரு. காவேரி வந்து அப்படியே விஜயை பார்க்குறாங்க. நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. விஜய் வந்து புலம்புனது, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டம் போட்டது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்றாங்க. நான் என்ன நடந்துக்கினேன், உன்னை லைட்டாக பயமுறுத்துறேன், அதுக்கு போய் கோச்சிக்கிறியா காவேரி அப்படின்னோடனே, நைட்டு என்ன வேலை பண்ணீங்க நீங்கள், அப்படி ஒரு ஆட்டம் போடுறீங்க, அதுவும் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஏங்க இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றாங்க. காவேரி நான் என்ன பண்ணுறது காவேரி, என் மனசு அந்த மாதிரி ஆயிடுச்சுடி, என்னால் முடியல காவேரி, உன்னை தூரத்துலேருந்து பார்க்க முடியல என்னால், கிட்ட இருந்து பார்த்துட்டு திடீர்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையா அந்த விஷயம், உடனே வீடை காலி பண்ணிட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னோடனே, அதை மட்டும் என்னால் பண்ண முடியாதுடி, உன்னை பார்த்துட்டே இருக்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன், ப்ளீஸ் காவேரி உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும்டி, அதுக்காக தான் நீங்கள் இருக்கேன், அதனால் எக்காரணம் கூட வீடை காலி பண்ண மாட்டேன்றாரு. அதை கேட்டு காவேரி யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. காவேரி வந்து பார்க்குறது, அதுக்கப்புறமா அவங்க போகும்போது வரும்போது அவங்களே வாட்ச் பண்ணுறது, பின்னாடி போகிறது, ஹாய் சொல்கிறது, பாய் சொல்கிறது, அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணு, இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்காரு. இதையெல்லாம் பார்க்க குமரன் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த விஜய் ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரோ அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஆஜராகிறாங்க டிவி முன்னாடி. இந்த மாதிரி குமரன் மாமா நடிச்சது இன்றைக்கி டிவியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வந்து பார்க்குறதுக்காக உட்காடுறாங்க. அப்போ வந்து குமரனுக்கு வந்து விருது கொடுத்தது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக கேமரா வந்து திரும்பும்போது நம்ம விஜய் வந்து அதில் தெரிகிறாரு. விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பையன் இப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பார்க்குறாங்க. இங்கேயும் வந்துட்டானா தொல்லை கொடுக்குறதுக்கு, பார்த்தீங்கல்ல நம்மலாம் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சாரதா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கங்கா. அடுத்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டு கண் கலங்கி ஒதுங்கி நிற்கிறது, அப்படியே மறைஞ்சிருந்து பார்த்து அப்படியே வந்து கண் கலங்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு நிமிஷம் ஆடியே போயிடுறாரு. நம்ம வந்து குமரன் பார்த்துட்டு விஜய் பாவம் என்னை வாழ்த்து சொல்கிறதுக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்காரு, மறைஞ்சிருந்து யாரோ மாதிரி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசை கலங்கி போகிறாரு குமரன். எல்லாருமே பார்க்குறாங்க. இதை பார்த்த காவேரியால் தாங்கிக்கவே முடியல. காவேரி வந்து அப்படியே அழுதுறாங்க. கண்ணுது தண்ணியாக கொட்டுது காவேரிக்கு. ஒன்றுமே பண்ண முடியல காவேரி. வேறு வழி இல்லாமல் காவேரி யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து வந்து நகர்ந்து போகிறாங்க. நகர்ந்து போயிட்டு பயங்கரமாக அழறாங்க. பாவம் விஜய் எப்படி மனசு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே வந்து குமரனால் தாங்கிக்க முடியல. குமரன் ரொம்ப சோகமாக இருக்கார். அதை பார்த்துட்டு கேட்குறாங்க நம்ம கங்கா, என்னங்க ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விஜய் பாவம் இல்லை அப்படின்னு. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் தள்ளி நின்று இப்படி நம்மளை வாழ்த்தணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப பெரிய மனசு இல்லை அவருக்கு. ஆனால் அவர் இந்த விஷயத்தை கண்டி பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் நான் அவர் வந்து எல்லா முன்னாடி வந்து அவரை நான் அவ்வளோ தூரம் தூக்கி வச்சு பேசியிருப்பேன், அவர் அவ்வளோ வந்து நான் பெருமைப்படுத்தியிருப்பேன் அந்த கங்கா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியாதாங்க அவங்கள பற்றி, இப்போது ஏற்றி விட்டவரையே வந்து எட்டி உதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு கங்கா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறேன்ல அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலை, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டாங்க கங்கா. விஜய் இப்படி தங்கியிருக்கிறது பற்றி நீ என்ன நினைக்கிற கங்கா அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. விஜய் வந்து இவ்வளோ அன்பு வந்து காவேரி மேலே வச்சுருக்காரு, காதல் வச்சுருக்காருன்னு எனக்கு இப்போ தாங்க புரியுது. முன்னாடி அவர் வந்து காவேரி தேடி வரும்போதும் சரி, இல்லை அந்த பொண்ணு வந்து இருக்கா இல்லையா வெண்ணிலா, அப்பவும் சரி, விஜய் வந்து எனக்கு அவ்வளோ அவர் மேலே நம்பிக்கை இல்லைங்க. அதுவும் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டான்னு தெரிஞ்சோன்னே என்னால் தாங்கிக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்தது. ஆனால் அது நிஜமாயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கல்ல விஜய் வந்து எப்படி வந்து உருகிறாரு காவேரிக்காகன்னு சொல்லிட்டு, எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு. அந்தளவு வந்து காவேரி மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கவர் எப்படிங்க காவேரி விட்டு தருவார்? எனக்கு என்னமோ காவேரியும் வந்து விஜயும் பிரித்தது ரொம்ப தப்புன்னு தோணுதுங்க. எனக்கும் அதே தான் தோணுது கங்கா. இப்போ என்ன பண்ணுறது கங்கா அப்படின்னோடனே, வேறு வழி இல்லைங்க, நம்ம அம்மா வேறு இருக்காங்கல்ல, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இல்லை கங்கா, இப்படியே வருது தப்பு கங்கா, எப்படியாவது விஜயும் காவேரி சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க கங்கா.